இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. நல்லாட்சி வரணும், அதுக்காக எடப்பாடி ஆதரிக்கிறோம். அம்மா ஆட்சி வரணும், அதற்காக எடப்பாடி ஆதரிக்கிறோம். எவ்வளவு தாங்க நீங்க மானரோசம் இல்லாம இருப்பீங்க? பெங்களூருக்கு சிறைக்கு போவதற்கு முன்பாக கூவத்தூரில் நடந்த நிகழ்வை பத்தி தினகரன் கொடுத்த பேட்டி இன்னைக்கு ஒளிபரப்புறாங்க. எடப்பாடி என்றால் துரோகம். எவனாவது போய் எடப்பாடியோட கூட்டு சேனா தூக்குல தொங்கிடலாம்னாரு தினகரன். தூக்குல தொங்க போறாரா? நீங்க உங்களுக்கு யாருக்கும் மானரோசம் எல்லாம் கிடையாதுங்க. அவருக்கும் கிடையாது, இவருக்கும் கிடையாது. அரசியல் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு நெருக்கடி வேற, பல்வேறு வழக்குகள் ரெண்டு பேருக்கும். பிரஸ் மீட்ல உங்களுக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர் எடப்பாடிக்கு டெபாசிட் போயிடும் அப்படின்னு கத்துறாரு. அவர்களுக்கு எல்லாம் மானரோசம் இருக்குங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் அணி திமுக வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா கண்டிப்பா அன்புமணிக்கு எதிராகத்தான் அவங்க களம் இறங்குவாங்க. இன்ன வரைக்கும் தினகரனும் எடப்பாடி சந்திக்கல. நாளைக்கு ஃபார்முலா மேடையில் நிற்பாங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பியூஷ் கோயலுக்கு விருந்து கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாக இருக்குது. பிரதமர் மோடி இந்தியா வல்லரசாக மாறணும்னு சொல்லி பாடுபட்டு இருக்கிறார். 2026 இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். இதுவரைக்கும் இல்லாத வளர்ச்சியை தமிழகம் அடையும். இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி. மோடி பங்கேற்கிற கூட்டத்துக்கு அப்புறம் பெரிய மாற்றம் ஏற்படும் தமிழகத்தில். அப்படி பியூஷ் கோயலும் எடப்பாடியும் பேட்டி கொடுக்குறாங்க. இதுவரை அடையாத வளர்ச்சியை தமிழகம் அடையும். ஆமாம். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி இந்தியாவில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் தமிழகம் 2வது இடத்துல இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஜிடிபியில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான். இது ஒன்றிய அரசு கொடுத்த தகவல், நிதி ஆயோக் கொடுத்த தகவல். கல்வியில் இன்றைக்கி மேலோங்கி இருக்கிறது. உயர்கல்வியில் இன்றைக்கி இந்தியாவிலே அதிகப்படியான உயர்கல்விக்கு போகிறவர்கள் தமிழ்நாடு தான். என்ன வளரலை? தமிழ்நாடை விட எந்த மாநிலம் பெருசாக வளர்ந்துருச்சு? ஆனால் தமிழ்நாட்டில் என்னமோ பொருளாதார வீழ்ச்சி மாதிரியும், தமிழ்நாடு இங்கே சட்டம் ஒழுங்கு அப்படியே சீர்குலைந்து பல்லிழித்தது மாதிரியும், தமிழ்நாடு பல்வேறு வகையில் சிக்கி இருக்கிற மாதிரியும். திமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்கு, எல்லா துறைகளும் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறார். என்ன கேட்குறேன், ஊழலை விசாரிக்கின்ற இடி உங்கள்கிட்ட தான் இருக்குது, சிபிஐ உங்கள்கிட்ட தான் இருக்குது. விசாரிக்க வேண்டியதானே? 4 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குங்கிறார். 4 லட்சம் கோடிங்கிறது சின்ன பணம் இல்லை, பெரிய பணம். 4 லட்சம் கோடி ஊழல் என்றால் ஒன்றிய பாஜக அரசு, இடியை கையில் வைத்துக் கொண்ட அரசு, சிபிஐ அவங்க வசம் இருக்குது, வருமான வரித்துறை அவங்கள்ட்ட இருக்குது. எது நடவடிக்கை எடுக்கலையே? அப்போ நீங்கள் போகிற போக்கில் ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அதற்கான ஆதாரங்களை கொடுங்க. நீங்கள் தான் இப்போ ஒன்றிய அரசோட நெருக்கமாக இருக்கீங்க, கூட்டணி வச்சுருக்கீங்க. அப்போ இது பொய் என்று பொதுமக்களுக்கு தெரியுது. அதுதான் இப்போ 2வது. இப்போது தினகரனும் எடப்பாடியும் சொல்கிறாங்க, இது என் பங்காளி சண்டை, நாங்கள் பங்காளிங்க தான். ஆனால் சமீப காலமாக பேசின பேச்சுக்களை நீங்கள் எடுத்து பாருங்களேன். எடப்பாடி என்ன சொன்னார்? தினகரன் என்ன சொன்னார்? துரோகி, பச்சை துரோகி, அதுக்காக தான் நான் கட்சியை ஆரம்பித்தேன், எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தான் என்னுடைய முதல் நோக்கம். அதற்கு எடப்பாடி என்ன சொன்னார்? தினகரனை 420 420 கட்சியுடைய சின்னத்தை கைப்பற்றுவதற்கு லஞ்சம் கொடுத்தவர். இப்படி ஒரு கேஸும் இருக்கு சிபிஐல. தினகரன் மேலே கட்சியை கைப்பற்றுவதற்காக லஞ்சம் கொடுத்தாருன்னு ஒரு கேஸ் இருக்கு. இதை கொடுத்தவர்களே, இந்த கேஸை கொடுத்தவங்களே எடப்பாடி குரூப் தான். இந்த மாதிரி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே பல்வேறு வழக்குகள். இப்போ 2 பேரும் இணைஞ்சு பங்காளிங்களாகிட்டாங்களா? நான் என்ன கேட்குறேன், நேற்று கூட பத்திரிகையாளர் கேட்கும்போது கட்சியில் இணையல, கூட்டணியில் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, கூட்டணி இணைகிறாரு. நேற்று பத்திரிகையாளர் கேட்குறாங்க, யாருங்க முதலமைச்சர் வேட்பாளர்? தான் உங்களுக்கு தான் தெரியுமே. அப்போ என்ன நிர்பந்தம் தினகரனுக்கு? இப்போ சில மோடி அமித்ஷாவின் நல்லாட்சி அமையணும், மேலே அவங்களுடைய ஆசை நிறைவேறணும். அங்கே அமையணும், இங்கே அதாவது மோடி அமித்ஷாவின் ஆசை நிறைவேறணும். சரி, இங்கே தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி கொடுக்கணும். தமிழகத்தின் நலன் பிளஸ் அமமுகவின் நலன். மோடி அமித்ஷாவின் ஆசை நிறைவேறதுக்கு நீங்க வர்றீங்க. தமிழக மக்கள் நலன் பிளஸ் அமமுக நலன். அப்போ மோடி அமித்ஷா ஆசை இல்லையா? ஓ, இந்த நலன் தான் அவங்க நலன், அப்படி வரீங்க.
நான் என்ன கேட்குறேன், சில மாதங்களுக்கு முன்பு தான் நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம் என்று சொன்னார் தினகரன். அப்போ அமமுக தொண்டர்கள்லாம் வெடி போட்டு கொண்டாடினாங்க. சமூக வலைத்தளங்களில் அமமுகவுடைய தொண்டர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க, நம்ம அங்கே இருந்திருக்க கூடாது அப்படின்னு. இப்போ எப்படி திருப்பி பேசுறீங்க? இப்போது மாமக்கள் முன்னேற்ற கழகமே எப்படி வந்து அதிமுக திமுக எதிர்ப்பில் ஆரம்பிக்கப்பட்டதோ அது மாதிரி அதிமுக குறிப்பாக எடப்பாடியோட எதிர்ப்புக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அமமுக. அதிமுகவிலிருந்து எடப்பாடியிடமிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை தான். இப்போ இன்னைக்கு அதே எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் நீங்கள் போகிறீங்க. உங்கள் தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்ன்ற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் மான ரோசம்லாம் கிடையாதுங்க. அவருக்கும் கிடையாது, இவருக்கும் கிடையாது. அரசியலில் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு நெருக்கடி வேறு, பல்வேறு வழக்குகள் 2 பேருக்கும். அவருக்கு 4200 கோடி வழக்குன்னு இருக்காங்க சொல்கிறாங்க. பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு இருக்குது இடியில். கொடநாடு அந்த விஷயம் வேறு உள்ளே இருக்குது. இவருக்கு ஏற்கனவே லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்குது. தெரியுமா? இதே தினகரன் சொன்னாருங்க, சசிகலா பெங்களூருக்கு சிறைக்கு போவதற்கு முன்பாக கூவத்தூரில் நடந்த நிகழ்வை பற்றி தினகரன் கொடுத்த பேட்டி இன்னைக்கு ஒளிபரப்புறாங்க. என்ன சொன்னார்? நான் தான் முதலமைச்சர் என்று தயவு செய்து இப்பொழுது யாரிடம் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னார் எடப்பாடி. ஏனென்றால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சசிகலாவிடம் சொன்னார் அப்படின்னு தினகரன் சொல்கிறாரு. அந்தளவுக்கு தான் இருந்தது. காலில் விழுந்து அதெல்லாம் வேற, திருப்பி காலில் விழுந்துட்டார், அதையும் மக்கள் பார்த்துட்டாங்க. ஆனால் துரோகத்தால் விளைந்தது, துரோகம்தான் அவர். எடப்பாடி என்றால் துரோகம். எவனாவது போய் எடப்பாடியோட கூட்டு சேரா தூக்குல போட்டுடலாம், தூக்குல இருந்துடலாம்னு சொன்னாருங்க. தூக்குல தொங்கிடலான்னாரு தினகரன். இப்போ தூக்குல தொங்க போறாரா? எடப்பாடியோடு கட்சியை சேர்க்கறதுக்கு சொல்லல, கூட்டணி வைத்தால், எடப்பாடியை முதலமைச்சர் என்று நாங்கள் அறிவித்தால் அதுக்கு தூக்குல தொங்கிடலாம். என்ன மாதிரி? ஏன்னா ரொம்ப காலம்லாம் கிடையாது, சில மாதங்களுக்கு முன்பு. தமிழகத்தில் நல்லாட்சி அமையணும், அம்மா ஆட்சி மீண்டும் நிலை பெறணும், அதுக்காக பழசெல்லாம் நடந்த அநீதியெல்லாம் மறந்துட்டு நாங்க வந்து. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க எடப்பாடி ஆட்சி அம்மா ஆட்சி தான், எடப்பாடி ஆட்சி நல்லாட்சி தான். அப்ப ஒத்துக்குங்க, ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப நல்லாட்சி வரணும், அதுக்காக எடப்பாடி ஆதரிக்கிறோம். அம்மா ஆட்சி வரணும், அதற்காக எடப்பாடி ஆதரிக்கிறோம். ஒத்துக்குங்க. நீங்கள் அமித்ஷாவுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு எடப்பாடி முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் வர்றீங்க. மோடியுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு போகிறோம் சொல்ல போகிறீங்க. நாளைக்கு மோடி வர்றார், தமிழ்நாட்டுக்கு மோடி வர்றார். மதுராந்தகத்தில் மீட்டிங் நடக்க போகுது, எல்லாரும் மேடை ஏறணும். நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீங்க? எடப்பாடி கையை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டணும், எல்லாம் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு எதுவும் இல்லை, உங்கள் தொண்டர்களுக்கு இருக்கும்ல. எப்படி எதிர்பார்ப்பாங்க? ஏங்க உங்கள் தொண்டர்கள் இந்த காட்சியை எப்படி எதிர்கொள்வாங்க? நீங்கள் என்ன சொல்லி கட்சி ஆரம்பிச்சிங்க? என்ன சொல்லி ஆரம்பிச்சிங்க? எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்பிடணும், எடப்பாடி துரோகி. அங்கே இதே வந்து தேவர் குரு பூஜையில் எடப்பாடிக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடத்துனீங்க? உங்களுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடியை எப்படியெல்லாம் சொன்னாங்க? எங்க நேற்று அதெல்லாம் விடுங்க, கூட்டணியில் சேர்ந்துட்டீங்க, பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி எடப்பாடிக்கு டெபாசிட் போயிடுன்னு உங்க ஆள் கத்துறாரு. அப்படியா? அது நீங்க பார்க்கலையா? எடப்பாடிக்கு டெபாசிட் போயிடுன்னு உங்கால ஒரு ஆளை கத்துறாரு அமமுக தொண்டர். நீங்க அதை காதுல வாங்காம நிக்கிறீங்க. எவ்வளவு தாங்க நீங்க மானரோசம் இல்லாம இருப்பீங்க? பிரஸ் மீட்ல உங்களுக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர் எடப்பாடிக்கு டெபாசிட் போயிடும் அப்படின்னு கத்துறாரு. நீங்க அப்பதான் இந்திய கூட்டணியில சேர்றீங்க. இது வந்து மக்கள், உங்களுடைய தொண்டர்களுடைய மனது இல்லையா, வெளிப்பாடு இல்லையா? அவர்களுக்கெல்லாம் மானரோசம் இருக்குங்க. இன்னும் தெரியுமா? இப்ப டிடிவி எடுத்த முடிவு அவங்க தொண்டர்கள் விரும்பலையா? இது டிடிவி எடுத்த முடிவு இல்லைங்க, மேல எடுத்த முடிவு. அவருக்கு உண்மையிலே விருப்பம் இல்லைங்க. இல்லைன்னா பல்வேறு பிரஸ் மீட்டுகளில் தினகரன் தெளிவாக சொல்லியிருக்கார், நாங்கள் இதுக்கு சும்மா இருந்துடலாம், நாங்கள் பருத்தி குடோன்ல இருந்துடலாம், இது எதுக்கு வரணும்? எங்களுடைய கட்சியோட நோக்கமே எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்புறது தான், நாங்கள் எப்படி போய் சேருவோம்? எடப்பாடி இல்லாத வேற ஒரு முதலமைச்சர்னா நாங்கள் இந்திய கூட்டணியில் வந்துடுவோம். அவங்க சொன்னது எங்களுக்கு வந்து பிரச்சனை எடப்பாடியோட மட்டும்தான், வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குங்க இந்திய கூட்டணியில், நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அதெல்லாம் தெளிவாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி மாற்றம் நடக்கலையே.
எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். நீங்கள் அதை வாய் திறந்து சொல்லலை, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அதான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு போறீங்க. அதான் உங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லியிருக்கோம், பின்னாடி இருக்கிற கத்துறாரு எடப்பாடி டெபாசிட் போயிடுன்னு. அப்போ இது என்னன்னா, மக்கள் வந்து சிரிக்கிற ஒரு நிகழ்வு நீங்கள் ஆக்கிட்டீங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அமமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா பலமாயிடும். ஏற்கனவே நீங்கள் அந்த ஓட்டத்தை பிரிச்சிங்க. அதிமுக வாக்குகளை தான் அமமுக பிரிக்கிறது. ஒன்றிணைஞ்சா பலமா இருக்கும். அதிமுக அப்படி ஒரு கட்சி வேணும் தமிழகத்துக்கு, ஒரு திராவிட கட்சி வேணும், திராவிட கட்சி அழிஞ்சு போவோம் அப்படிலாம் கூடாது, அதிமுக ஒன்றிணையணும்னு பல பேர் சொன்னாங்கல்ல. நான் கேட்கிறேன், சரி அந்த மாதிரி ஒன்றிணைய இவர் போய் கட்சியை கலைச்சிட்டு போய் அதிமுக சேர சொல்லுங்க. மாணவர் எல்லாம் விட்டுட்டேன், எடப்பாடி தான் முதலமைச்சர், அப்போவாது வேற மாதிரி இருக்கும். நீ கூட்டணிக்குள்ள போறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு என்ன நீங்கள் வந்து பதிய வச்சிங்க மனசில்? எடப்பாடி துரோகி, எடப்பாடி கட்சியை கைப்பற்றிட்டார், எடப்பாடி சின்னம்மாவிடமிருந்து கட்சியை அபகரித்து விட்டார், பெரிய துரோகம் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்கள் கட்சியை வளர்த்துருக்கீங்கல்ல. இப்போ நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது உங்கள் தொண்டர்களும் மனசு மாறிடுவாங்களா? தொண்டர்கள் மாறிடுவாங்களா? அதுதாங்க அந்த தொண்டர் கொதிச்சு போய் பின்னாடி கத்துறாரு. ஏதாவது சொல்ல முடிந்ததா? பிரஸ் மீட்ல திரும்பி வாய மூடுப்பான்னு சொல்ல முடிஞ்சதா? ஏனென்றால் அது முடியாது. இன்னைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வர்றாங்க பியூஷ் கோயலும் எடப்பாடியும். அதே கேள்வியை எடப்பாடியிடம் கேட்குறாங்க. தினகரனை பற்றி பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்காரு. இன்ன வரைக்கும் தினகரனும் எடப்பாடியும் சந்திக்கல. நாளைக்கு ஃபார்முலா மேடையில் நிற்பாங்க. ஆனால் மேடைகளில் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு மனசு வருமா? அந்த அளவுக்கா நீங்க வந்து ரத்தம் சத்து போயிருக்கீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கீங்க கட்சியை. நான் என்ன சொல்றது, உங்க கட்சி முடிவா இருந்துட்டு போகட்டும். உங்க கட்சி முடிவு, உங்களுடைய கட்சியுடைய அரசியல் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அதுக்காக இந்த அளவுக்கு அயோக்கியத்தனமா, இந்த அளவுக்கு வந்து ரோசம் இல்லாமல் இருப்பாங்களா? நியாயம்தாங்க. இங்க மாறி மாறி கட்சி வைப்பது நியாயம்தான். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமா? நான் கேட்குறேன். எடப்பாடி ஸ்டாலினை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணா நீங்க என்ன சிரிக்க மாட்டீங்க? அல்லது எடப்பாடி ஆதரித்து உதயநிதி பிரச்சாரம் பண்ணா நீங்க சிரிக்க மாட்டீங்க? அது மாதிரி தானங்க எடப்பாடிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி எப்படிங்க சேரும் கூட்டணியில்? கொள்கையை விடுங்க, அரசியல் எதிரி நண்பர்களை விட்டுருங்க, எந்த சூழ்நிலையில் போய் சேர்றீங்க? காரணம், எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த முடிவு எடுப்பது அமித்ஷாவும் மோடியும், அவ்வளோதான். இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து பாருங்க, ஓபிஎஸ் நிலைமையை பாருங்க. ஓபிஎஸ் கட்சியில் இந்த வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போயிட்டாரு. ரொம்ப உறுதியாக இருந்தார், ஓபிஎஸ் கூட நிற்பான்னு சொல்லி லாஸ்ட்டாக பேட்டிலாம் கொடுத்தாரு. இப்போ திடீர்னு ஓபிஎஸ் வந்து திமுகவில் சேர்ந்துருவாருன்னு கூட சொல்கிறாங்க. அவருக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. வைத்தியலிங்கம் சொன்னார் தெரியுமா, நேற்று சொல்கிறாரு, நான் திமுகவில் வந்துட்டேன், தாய்க்கழகம், திமுக தானே தாய்க்கழகம் எங்களுக்கு. அவருக்கு என்ன சந்தோஷம்னா, நம்ம போய் தாவேக்காலையோ அல்லது வந்து பாஜகலையோ சேரலை, அடிப்படையில் திராவிடம் தாய்க்கழகத்தில் வந்து சேர்ந்த ஒரு பெருமை தானே. அவரை பொறுத்தவரை அன்வர் ராஜா அவரை போன்றவர்கள்லாம் நம்மளாம் திராவிட சிந்தனைகள் ஊறியவர்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஓபிஎஸும் மனசில் வச்சு முடிவு எடுக்கணுன்றாரு. இப்போ என்ன அர்த்தம்னா, ஓபிஎஸும் திமுகவில் வந்து சேர்ந்துடணும். இன்னொன்று நிகழ்வு நடந்திருக்கிறது. ஓபிஎஸுடைய மகன் போய் வந்து பியூஷ் கோயலை சந்தித்ததாக ஒரு செய்தி வருது. நாங்கள் வந்து கூட்டணியில் சேர்ந்துக்கிறோம், சீட்டு கொடுத்துருங்க, எனக்கு சீட் கொடுக்கணும்னு கேட்டதாக ஒரு செய்தி வருது. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், ஓபிஎஸை வந்து சேர சொல்லுங்கன்னு. இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய சங்கடம், சேருங்கன்னு. ஆனால் என்ன கொடுப்பாங்க? திருப்பி நீ இபிஎஸ் தானே முதலமைச்சர். இப்போ பாருங்களேன், இப்போ எப்படின்னா தரையில் விழுந்தாலும் மண் ஓட்டாத கதையாக தான். இப்போ இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. அவர் கூட இருந்த தளபதிகள் எல்லாம் சிக்கி செதஞ்சு போயிட்டாங்க. என்ன செய்ய முடியும்? அவங்க போன மாதிரி தெரியல. நீங்க முக்கியமான 3 நபர் எடுத்து வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், சுப்புரத்னம், முக்கியமான வைத்தியலிங்கம். அதான் சொல்றேன், 3 பேர் முக்கியமான ஆளுங்க. இன்னைக்கு ஊடகங்களில் சுப்புரத்னம் ஓபிஎஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டே இருந்தாரு. மனோஜ் பாண்டியன் பொதுக்குழுவில் எப்படி வந்து ஓபிஎஸ்க்கு பாதுகாப்பாக வந்து நின்றாருன்னு பார்த்தோம். சட்டசபையில் அப்படி நின்றாருன்னு பார்த்தோம். வைத்தியலிங்கம் முக்கியமான கை. 3 பேர் அங்கே போயிட்டாங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் தனியாக இருக்காருங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து டீ குடிக்க போனால் கூட தனியாக தான் நடந்து போகணும். டீ கட்டில் போய் டீ குடிக்க போனால் கூட
யாரும் இல்லை. வைத்திலிங்கத்தை வந்து அவசரப்பட்டுட்டீங்கன்னு சசிகலா சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சசிகலா அவசரப்படாமல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் சொன்னாங்க எனக்கு. ஆமாம் சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ அவங்க திருப்பி சொல்கிறாங்க 2 விஷயம். ஒன்று, நான் தான் பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்ணிகிட்டே இருக்காங்க, யாரும் சட்டம் பண்ணலை, இபிஎஸ்சி இப்போ அதை பற்றி பேசுகிறது இல்லை. 2வது, அம்மாவுடைய ஆட்சி வரணுன்றாங்க. எது அம்மாவுடைய ஆட்சி? சசிகலாவிட்ட ஏதாவது சம்மதம் கேட்டிருப்பாரா டிடிவி? இந்த மாதிரி என்டிஏ கூட்டணியில் போகிறேன், எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லி பிரச்சாரம் செய்ய போகிறேன், அதை ஏற்றுட்டு தான் போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணியிருப்பாரா? 2 விஷயம் நடந்தது. தேவர் பூஜையில் வரும்போது, சசிகலா வரும்போது தினகரன் இல்லை, அது ஒரு சர்ச்சை வந்தது. அப்போ அவங்களுக்குள்ள சரியான டேர்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துச்சு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வெளிப்படையில் வந்து அவங்களுக்குள்ள டேர்ம் இருக்காத மாதிரி தெரியுது, உள்ளுக்குள்ளே இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து உறவுகளை விட்டுட்டு போயிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அம்மா ஜெயலலிதா காலத்திலேயே சசிகலா அவர்களும் டிடிவியும் ரொம்ப நெருக்கம். எப்பொழுதுமே வந்து சசிகலாவை மதிக்கக்கூடிய ஒரு நபர் தான் தினகரன். ஆனால் இப்போ வந்து வெளியே பார்வைக்கு அவங்க ஒன்றா இருக்க மாதிரி தெரியல, அவங்க நேராக சந்திக்கலை இது வரைக்கும். நான் என்ன கேட்குறேன், கேட்குறாரா இல்லை கேட்கக்கூடிய நிலைமை கூட அவர் இருக்கான்னு தெரியல. இப்போ எல்லாருமே சிக்கி இருக்காங்க. இப்போ இன்றைக்கி அவருக்கு இறுக்கமான ஒரு சிக்கல் இருக்குங்க. இப்போ எப்படி பாருங்களேன், அன்புமணிலேருந்து பாருங்கள், அன்புமணி, தினகரன், இபிஎஸ் எல்லாருக்கும் இருக்க சிக்கல் அதுதான். யாருமே வந்து இப்போது தனியாக முடிவெடுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்காங்க. இன்றைக்கி விஜய்க்கு வரைக்கும் எல்லாமே அந்த இதில் மாட்டி உட்கார்ந்துருக்காங்க. அது ஒன்று ஓடுது. இப்போ விஜயும் இந்த கூட்டணிக்கு வராருங்கிறாங்க, இல்லை தனியாக நிற்பாருங்கிறாங்க. அது என்னது? அது என்ன கேட்குறேன், இப்போ வந்து தினகரனுக்கு வந்து இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குறது கண்டிப்பாக விருப்பம் இருக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் வந்துட்டார். முதலமைச்சர் யாருங்க அதான் தெரியுமே அப்படின்னு போகிறார். அதே மாதிரி விஜய் வந்து கூட்டணிக்கில் வந்து அதான் யாருங்க முதலமைச்சர் அதான் தெரியுமேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். என்ன தெரியும் அவருக்கு? ஏங்க, இது பெரிய பிரச்சனை முக்கியமா சின்ன பிரச்சனை முக்கியமானா பெரிய பிரச்சனை தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். பெரிய பிரச்சனை வெளிவருவது முக்கியமாக இருக்கும்ல. இதை பார்த்துக்கலாம் நாளைக்கு, முதல்ல இந்த பிரச்சனையை முடிப்போம்னு நினைக்க மாட்டாங்களா? அது மனித இயல்பு தானே. எதுவுமே சொல்ல முடியாது, நல்லா சிக்கியிருக்காங்க. இப்போ நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா, பிரச்சார மேடைகளில் நிச்சயமாக இவங்க ஒன்றா நின்று பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு தெரியல. தினகரன் எப்படி பார்த்தாலும் ஒரு 10-11 இடங்கள் கேட்பதாக சொல்கிறாங்க. எல்லாமே வந்து அவருடைய செல்வாக்கான இடங்கள். தேமுதிக சார், அதுவும் அவங்க என்டிஏ கூட்டணிக்கு போகிறாங்களா இல்லை என்ன? தேமுதிக உடைய நிலைமை என்னன்னு நமக்கு வர்ற தகவல் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வைக்கிற டிமாண்ட் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு அவங்க தயார் தான். ஆனால் பணமும் பதவியும் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வருது. பெரிய பணம் கேட்குறாங்க, பதவி நம்பர்ஸ் கேட்குறாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்க. ஏன் அந்த ராஜ்யசபா எம்பிக்கு மினிஸ்டர் பதவியே கொடுக்கணுன்றோ கேட்குறாங்க. இந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை முடியலை, கண்டிப்பாக டிஎம்கே கொடுக்க மாட்டாங்க. ஏங்க, இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு 1.5% ஓட்டு கூட கிடையாது அவங்களுக்கு. அவங்க இன்ன வரைக்கும் விஜயகாந்த் இருந்தால் என்ன நிலைமையோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் டிஎம்கேல போனால் எனக்கு தெரிஞ்ச 5 எம்எல்ஏக்களுக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க அதிகபட்சம். கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பும் இருக்கும். இங்கே வந்து ஒன்றிய அரசுடைய அந்த இதை எதிர்பார்க்குறாங்க. ஒரு எம்பி பதவி, பிரேமலதாவை எம்பி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் போகுது. அதனால் அதுக்கு முடிவுக்கு வரல. இப்போ இதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும், அன்புமணி பிரிவு ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. இப்போ வருகின்ற செய்தி பிரகாரம் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் பிரிவு டிஎம்கேல வந்துடும், அந்த பேச்சு வருது. ஏன்னா இன்றைக்கி பெருவாரியானவர்கள் பேச தொடங்கியிருக்காங்க. ராமதாஸ் வர்றதுனால ஒன்றும் விசிகாவுக்கு சங்கடம் இருக்காது, ஏன்னா அவர் தனியாக தான் வரப்போகிறாரு, கட்சி உடஞ்சி போச்சு. ஏற்கனவே வந்து திருமாவளவன் ராமதாஸுடைய முதல் மகன், அப்படி பேசுகிறாங்க. உண்மையான மகனுடைய நிலைமை எப்படி இருக்குது அது வேறு விஷயம். உண்மைக்கு பேசுகிறாங்க, முதல் மகன், அதாவது மூத்த மகன் மாதிரி தான் ராமதாஸ் வந்து பார்த்தாரு விசிகா தலைவரை, அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்போ இது என்ன அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியுதுன்னா, இவர் வந்தால் நம்ம யாரும் அவங்க வந்து சங்கடப்பட மாட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. சங்கடப்பற்றக்கூடாது, வந்துட்டாருன்னா சங்கடப்பற்றக்கூடாது, அதனால விசிகா வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறத பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு விசிகா கிரீன் சிக்னல் கொடுத்துரும் தான் நினைக்கிறேன். ராமதாஸ் இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கார். இன்றைக்கி பாஜக கிட்டத்தட்ட அவரை கட்சியை விட்டே வெளியே திரும்ப தான் தெரியுது. அப்போ உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தான் அப்படிங்கிறத விசிகா உடைய உதவி தேவைப்படுது. இப்போ
இப்போ நிரூபிக்கணும். இப்போ அதிகமான எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும் ராமதாஸ் அணி. அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் உண்மையான அணி ராமதாஸ். பலமாக இருக்க கூட்டணி சீட்லாம் அந்த அளவுக்கு தருவாங்களா? ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து எல்லா கட்சிகளும் இப்போ இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கிற கூட்டணி அப்படியே இருக்கு. வந்தால் அதுக்கேற்ற மாதிரி சீட்டெல்லாம் கிடைக்குமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ காங்கிரஸுக்கு வந்து பல எண்ணிக்கைகள் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ 25 இடம் கொடுத்தாங்களா கடந்த முறை? அது 20 இடங்களாக கூட மாறலாம், தெரியாது. இரண்டாவது, தேமுதிகவை பற்றி நம்ம சொல்ல முடியாது, நம்ப முடியல. ஆனால் எனக்கு தெரிந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் அணி திமுகவில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து அன்புமணிக்கு எதிராகத்தான் அவங்க களம் இறங்குவாங்க. கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் போக மாட்டாங்க. அப்படி என்டிஏ கூட்டணியில் போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இவர் தினகரனும் இபிஎஸும் இருக்கிற மாதிரி இவங்களையும் இழுக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நீங்கள் கூட்டணியில் இருந்துக்குங்க, தனித்தனியாக போட்டிடுங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் ராமதாஸ் அந்தளவுக்கு விட்டு கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பொறுத்தவரை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கார். அப்போ எதிரணிக்கு வரணும். விஜய் நம்பிலாம் போக முடியாது அவரால். அதனால் ஒரு திமுக மாதிரி பலமான கட்சிகளை போய் எண்ணிக்கை அதிகமாக பெறுவதை விரும்புவாங்க. அன்புமணி அணியை விட நம்மளுடைய அணி அதிகமான எண்ணிக்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு தான் ராமதாஸுக்கு இருக்கும். அதனால் அவர் இங்கே தான் வர விரும்புவார். இப்படி தான் சூழல். அதனால் தேமுதிக வந்து நம்ம நம்பவே முடியாது. என்டிஏ கூட்டணியில் அவர்கள் நினைத்த பணம் கிடைக்கலாம்ல. பணம் அவங்க பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க கேட்குற பணம் வந்து என்டிஏ கூட்டணியில் பாஜகக்காரங்க கொடுக்குறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சிடும். சமீப ஒரு மாதங்களில் தெரிஞ்சிடும். அது மொத்தத்தில் வந்து எனக்கு என்டிஏ கூட்டணி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, யாருமே விரும்பி அந்த கூட்டணிகள் இல்லை. ஒரு ஜெல்லாகி கூட்டணிகள் இல்லை. உங்களை பிடிச்சி இல்லை, ஏறிட்டாங்க பஸ்ல. நீங்க சொல்ல தலைவர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க, மேல பேசுவாங்க. இல்லைங்க, அந்த கூட்டணிக்காக அந்த பஸ்ஸை வழிநடத்துவது டிரைவரும் கண்டக்டரும் மோடியும் அமித்ஷாவும் யார் யாரை ஏற்றணுமோ ஏற்றி வச்சிருக்காங்க. தொண்டர்கள் ஜெல்லாவில் எப்படி ஜெல்லாவாங்க? கல்லெடுத்து விடுவாங்க பஸ்ஸுக்கு. ஏற்றிட்டாங்க, உள்ள ஏறானா ஏற்றிட்டாங்க, மிரட்டி ஏற்றிட்டாங்க. சிலரை கையை பிடிச்சி ஏற்றிட்டாங்க, சிலரை கத்தி முனையில் ஏற்றிட்டாங்க, சிலரை அதட்டி ஏற்றிட்டாங்க, சில உருட்டி ஏற்றிட்டாங்க பஸ்ஸுக்குள்ளே. ஆனால் பஸ்ஸு மூவ் ஆகிடும். உள்ளுக்குள்ளே அவங்க எப்படி இருப்பாங்க? பஸ்ஸுக்குள்ளே ஒருத்தரை முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இருக்கும். ஒரு இயல்பாக ஒரு பேருந்து போகிறதுக்கும் ஒரு முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரியான சூழலில் பேருந்து போகிறது பார்த்துருக்கோம்ல. அப்படி ஒரு பயணம். அதை ஓட்டும்போது ஒருத்தர் கண்டக்டர் ஒருத்தராக இருப்பார்ல, அந்த மாதிரி தான் அங்கே என்டிஏ கூட்டணி இருக்குது. அதனால் அதான் நிலைமை. மொத்தத்தில் வந்து இந்த என்டிஏ கூட்டணி வலுக்கட்டாயமாக ஏற்றப்பட்ட ஒரு கூட்டணி. அதனால் யார் டிரைவரு அதான் தெரியுமே, அந்த ஓட்டுறவர் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் உள்ள ஒருத்தட்ட யாருங்க அந்த பஸ்ஸை ஓட்டுறாங்க, அதான் முன்னாடி ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்காரு, அவர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தினகரன் வந்து முதல்வர் யாருன்னு கேட்டால் அதான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்படி தான் பின்னாடி பேசஞ்சர் யாருன்னா எதுக்கே டிக்கெட் வாங்கணுமே பேசஞ்சரியா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போவார். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது. விருந்து சாப்பிட்டு ஏறி இருக்காங்க. பஸ் பேருந்து போகிற வழியில் ஒரு எங்கேயாவது இடத்துல சாப்பாடுக்கு நிப்பாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறுத்தி சாப்பிட்ருக்காங்க. இப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இப்படி தான் அவர்களுடைய என்டிஏ கூட்டணியுடைய பயணம் இருப்பதாக நான் பார்க்குறேன். அதாவது ஜெயலலிதா காலத்தில் சில தலைவர்கள் வந்து ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வெளியே போனாங்க. இருந்தாலும் அதெல்லாம் மறந்து அதிமுக ஜெயிக்கணும், புரட்சித் தலைவர் தொடங்கிய இயக்கம் வந்து ஆட்சியில் இருக்கணும், அந்த கழகம் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயலலிதா வந்து அதெல்லாம் மறந்துட்டு கூப்பிட்டாங்க. அதனால அவங்களும் வந்துட்டாங்க, இயக்கம் நல்லா இருக்கணும்னு. அதே போல் இவங்க வந்து கடுமையாக நீங்கள் சொன்ன மாதிரி அவரை திட்டினது அவர் இவரை திட்டினது எல்லாம் இருந்தாலும் மீண்டும் அந்த ஆட்சி தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சி மீண்டும் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இணைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தினகரன். பொறுத்து பார்ப்போம். நீங்கள் தொண்டர்கள் ஜெல்லாவலன்னு சொல்கிறீங்க, அதுதான் அது தொண்டர்கள்ட்ட எப்படி பேசணும், நிர்வாகிகள்கிட்ட எப்படி பேசணுங்கிறது அந்த தலைவர்களுக்கு தெரியும். அது அவங்க பேசுவாங்க. தொடர்ந்து நம்ம எலெக்ஷனில் தான் பார்க்க முடியும் இது முடிவு என்ன எப்படி இருக்குது. அமமுக இணைஞ்சால் தான் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கூடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம ஆளுக்கு ஆளு உள்ள கருத்துக்களை பேசிட்டு தான் இருக்க முடியும். தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாரு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.